அன்புள்ளம் கொண்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். உங்கள் அனைவரின் நல்வாழ்த்துக்களுடன் மாத்தியோசி என்ற பெயரில் நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்துள்ளோம். முன்பே பல பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் எந்த வகையில் வேறுபடுகிறீர்கள் என்ற கேள்வி எழுவது இயல்பே. சமுதாய மேன்மையை ஒவ்வொருவரும் அவரவர் கோணங்களில் சிந்தித்து அதன்படி கருத்துக்களை முன்வைத்து யூடியூப் சேனலை நடத்துகிறார்கள். அதுபோல் நாங்களும் எங்களுக்கென்று சில விதிமுறைகளை வகுத்து கொண்டு அவைகளுக்கு உட்பட்டே நாங்கள் மக்கள் மேன்மைக்கான நல்ல கருத்துக்களை வழங்க உள்ளோம். முதலாவதாக லவ் ஆல் சர்வ் ஆல், அனைவரையும் நேசி அனைவருக்கும் சேவை செய். இது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. இது மனிதன் என்று இல்லாமல் அனைத்து உயிர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அவைகளுக்கு நம்மால் முடிந்த ஒரு நன்மை செய்ய வேண்டும். இதுதான் அதனுடைய இது. இரண்டாவதாக ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர். நாம் இன்பமாக வாழ வேண்டும் என்றால் பிறருக்கு எந்த விதமான துன்பமும் செய்யக்கூடாது. அது மனதாலோ அல்லது சொல்லாலோ அல்லது செயலாலோ, மூன்றினாலும் நாம் யாருக்கும் துன்பம் நிகழ்த்தக்கூடாது. அப்பொழுதுதான் நம்முடைய சொல் செயல் அனைத்தும் எல்லோருக்கும் நன்மையானதாக இருக்க முடியும். மூன்றாவதாக, நாம் இந்த உலகிற்கு எதை கொடுக்கிறோமோ அதுவே தான் நமக்கு பல மடங்காகி திரும்ப வரும். இது கீதையில் கண்ணன் கூறுகின்ற ஒரு வாக்கு. அதாவது நன்மையோ தீமை எதுவாக இருந்தாலும் உலகத்துக்கு கொடுப்பது நிச்சயம் பல மடங்காகி நம்மையே வந்தடையும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை கருத்து. உதாரணத்திற்கு, நாம் நிலத்திற்கு ஒரு நெல்மணியை கொடுக்கிறோம். அது பல மடங்காக நமக்கு திரும்ப வருகிறது. அதுபோல தென்னங்கன்று ஒன்றை நாம் நிலத்தில் நடுகிறோம். அது மரமாக்கி பற்பல காய்களை நமக்கு அளிக்கிறது. ஆக இயற்கைக்கு நாம் எது கொடுக்கிறோமோ அது பல மடங்காகி நிச்சயம் நம்மை அடையும். இயற்கை என்பது நம்மை தவிர நம்முடைய தவிர நம்மை மற்ற அனைத்துக்கும் பொருந்தும். அது நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ இல்லை சமுதாயத்திற்கோ இந்த நாட்டிற்கோ அல்லது இந்த உலகத்திற்கோ எது கொடுத்தாலும் அது நிச்சயம் பல மடங்காகி திரும்ப வரும் என்பதே இதனுடைய அடிப்படை கருத்து. எனவே இந்த கருத்துகளுக்கு உட்பட்டே எங்களுடைய மாத்தியோசி என்ற ஊடகத்தை நாங்கள் மக்கள் பயன்பெறும் வகையில் நடத்த இருக்கின்றோம்.